ஹாய், குட் ஈவினிங். ஒரு சின்ன விஷயம், இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதாவது இது நடந்த ஒரு இன்ஸ்டன்ட். ஒரு தம்பி கொண்டாந்து எனக்கு வாட்டர்மெலான் கொடுத்தாரு கட் பண்ணி. எங்கே வாங்கிட்டு வந்த அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்ன, அப்படி நான் வாங்கிட்டுலாம் வரல மேம், நம்ம நம்ம வீட்டுக்கு பின்னாடி இது வந்தது அப்படின்னு சொன்ன. அப்படி அப்போ நான் சொன்னேன், ஓ நீங்கள் போட்டிருக்கீங்களா வாட்டர்மெலான் வர்றதுக்கு விதை போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை மேம் அதுக்கெலாம் போடலை, நான் சாப்பிட்டுட்டு வேண்டான்னு தூக்கி போட்டேன், அந்த விதை வந்து இன்னைக்கு ஒரு பழமாக வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விதையே நான் வேண்டான்னு தூக்கி எறியும் போது அது ஒரு ஒரு பழமாக நம்மளுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இதாக வந்து வளர்ந்து வந்து நிற்கும் போது நம்மளை வேண்டான்னு நிறைய பேர் தூக்கி எறிவாங்க. அந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து உட்காந்து சோர்வாக இருந்து அச்சோ நம்மளை என்ன தப்பு பண்ணோம், நீ ஒரு சில விஷயங்கள் தவறே பண்ணியிருந்தாலும் தெரியாமல் பண்ணியிருந்தாலும் ஏன் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்து நீங்கள் அது உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கும், அதை நீங்கள் வெளியிலே கொண்டு வர முடியாது. அந்த அந்த இடத்துல வந்து ஓகே எரிஞ்சிட்டாங்க, நம்மளை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு ஒரு மன அழுத்தத்திலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாங்க, ஏன்னே நானும் நிறைய அவங்ககிட்ட பேசினேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். ஏன் மேம் அதை விட்டுருங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி. இல்லை மேம் நான் என்ன பண்ணினேன், அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் நல்லா வசதியாக இருக்கும் போது வந்து என்கிட்ட எல்லாரும் உட்காந்துக்கிட்டாங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தில் கீழே இறங்கும் போது எனக்கு அப்போ தானே அவங்க எனக்கு கை கொடுத்து மேலே தூக்கணும், பட் அந்த டைமில் என்னை வந்து கீழே இறக்கி விட்டாங்க மேம், யாருமே என் கூட பேசுறதில்ல, உங்களுக்காக தான் இந்த விஷயம். எனக்கு நேற்று அவங்க சொல்லும் போது டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது. ஸோ ஒரு விதையே வேண்டாம் தூக்கி எறிகிறோம், அது நம்மளுக்கு ஒரு கனி கொடுக்குது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்கள் வளர்ந்து ஒரு மரமாக அவங்க யூஸ் பண்ணுற உங்ககிட்ட இருந்து ஒரு சைன் வாங்க வரலாம், இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம், அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்கில் போய் நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று பாருங்களேன், கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வேண்டாம், ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுறாங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அதாவது ஒரு மேம்க்கு சொன்னாங்க, மேம் நான் என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு போனேன், பட் அவங்க என்னை வாங்கன்னு கூட கூப்பிடல, ரொம்ப மன அழுத்தத்தில் நான் வந்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தேன் அப்படின்னாங்க. போயிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன, வேண்டான்னு சொன்னா என்ன, இப்போ அவங்களால தான் நீங்கள் வாழ்கிறீங்களா, அவங்களால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, அவங்களால தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, இல்லை அவங்க கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு ஒரு தண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாறும்னா ஓகே, எதுவுமே கிடையாது. அவங்களா ஒரு சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ணுறாங்க, அவங்களா வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, இல்லை வேண்டாம் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னா, இதை நிறைய அடிக்கடி இந்த வீடியோவே தான் போட்டுட்ருக்கேன், விட்டுருங்க. அவங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட. என்னோட வேல்யூ, நான் போய் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு டீச்சராக இருக்கேன் மேம், என்னை பார்த்து அத்தனை பேர் எந்திரிச்சு நிற்பாங்க, ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு என்னை கொஸ்டின் கேட்டாங்க. உங்கள் வேல்யூ அவங்களுக்கு தெரியல, படிச்சிருந்தாங்க இல்லை நல்ல முறையில் வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா, பொதுவாக நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுக்கறது தான் நம்மளுடைய பாரம்பரியம். அதை அவங்க ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த முறையில் வளர்ந்துருப்பாங்க, அவங்க என்ன மோட்டிவில் இருப்பாங்க. இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். இந்த உறவுகளோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை விட அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு விதை ஒரு கனியாய் வந்து நிற்கிற மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல போய் நின்று அதை அச்சீவ் பண்ணி காட்டுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய 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 பனிஷ்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.